மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வாக பெருந்துறையிலே விஜயமங்கலத்திலே அது நடைபெறவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணி எப்படி போயிட்டு இருக்கு? பணி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் பாருங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி விருப்பமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க, நாளைக்கு அதிமுக. தாவேக்கள் எப்ப விருப்பமனு தேதி அறிவிப்பார். இப்ப நாமக்கல் நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஏதாவது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடறதுக்கான வாய்ப்பு அதிகம். வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் மனுக்கள் பெறப்படும், தலைவர் தான் அதை முடிவு செய்வார். 11 to 1. காவல்துறை கொடுத்த நிபந்தனைகள் எல்லாமே அது அவர்கிட்ட கேளுங்க. உங்ககிட்ட ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவித்திருக்காங்க? அதெல்லாம் எம்பி போய் மாறிக்கிட்டு போகலாம். இல்லை, அவங்க கேட்ட ஆவணங்கள் அனைத்துமே கொடுத்துட்டோமா? நம்ம உங்களுக்கு நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எங்கேயும் இப்படி நடந்திருக்காங்க. நிகழ்ச்சி நடக்கிற போது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் செய்திருக்கிற பணிகள் நீங்களே அத்தனை பேரும் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கும். அதிமுக இணைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சார் திமுக வந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன சீனாபுரத்துல வராங்க, திமுக ஒரு 30 பேர் வராங்க, 2 பசங்க வராங்க, திமுக வராங்க. வந்துட்டு லேட் ஆயிடுச்சு, எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போய் சேரணும். அதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில சசிகலா இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி? அவர்கிட்ட கேட்க இல்ல, இவங்க உங்களோட எப்படியும் அவங்க போட்டியா தான் இருக்க போறாங்க. உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விக்கு நம்மகிட்ட கேட்கக்கூடாது. தேர்தல் களம் என்பது எப்படி செல்லும் என்பது எவராலும் யூகிக்க முடியாது. பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி நீங்க தான் சொல்லணும். தாவேக்காக்கு போட்டின்னு யாரும் நினைக்கிறீங்க? அப்படி யாரும் போட்டின்னு சொல்ல, மக்கள் சக்தி இருக்கிறது, அவ்வளவுதான். போட்டி என்பது தனிப்பட்ட முறையில் இவர்தான் போட்டி அவர்தான் போட்டி என்ற கருத்து எதுவும் சொல்ல இயலாது. மக்கள் சக்தியால் அவர் முதலமைச்சர் ஆவார். அணி அணியாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் சக்தியாக எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு, ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியோடு வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் வருகின்ற 18ஆம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள். அவர் உரையை பொறுத்தவரையிலும் 18ஆம் தேதி என்று 11 மணியிலிருந்து 12 மணி 1 மணிக்குள் அந்த நிகழ்வு நிறைவேற இருக்கிறது. ஆகவே அந்த நிகழ்வை பொறுத்தவரையிலும் மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வாக பெருந்துறையிலே விஜயமங்கலத்திலே அது நடைபெறவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணி எப்படி போயிட்டு இருக்கு? பணி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் பாருங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி விருப்பமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க, நாளைக்கு அதிமுக. தாவேக்கள் எப்ப விருப்பமனு தேதி அறிவிப்பார். இப்ப நாமக்கல் நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஏதாவது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடறதுக்கான வாய்ப்பு அதிகம். வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் மனுக்கள் பெறப்படும், தலைவர் தான் அதை முடிவு செய்வார். இந்த ப்ரோக்ராம் 11 to 1. காவல்துறை கொடுத்த நிபந்தனைகள் எல்லாமே அது அவர்கிட்ட கேளுங்க. உங்ககிட்ட ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவித்திருக்காங்க? அதெல்லாம் எம்பி போய் மாறிக்கிட்டு போகலாம். இல்லை, அவங்க கேட்ட ஆவணங்கள் அனைத்துமே கொடுத்துட்டோமா? நம்ம உங்களுக்கு நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எங்கேயும் இப்படி நடந்திருக்காங்க. நிகழ்ச்சி நடக்கிற போது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் செய்திருக்கிற பணிகள் நீங்களே அத்தனை பேரும் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கும். அதிமுக இணைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சார் திமுக வந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன சீனாபுரத்துல வராங்க, திமுக ஒரு 30 பேர் வராங்க, 2 பசங்க வராங்க, திமுக வராங்க. வந்துட்டு லேட் ஆயிடுச்சு, எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போய் சேரணும். அதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில சசிகலா இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க.